திருவாரூர் மாவட்டத்தில் சொத்து பிரச்சனையில் மூதாட்டியின் வீட்டை சுத்தியலால் அடித்து உடைத்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. பெண்கள் மீது தாக்குதல் நடத்தும் காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் காவல்துறையின் நடவடிக்கை பாயுமா? சொத்து பிரச்சனையில் வீட்டை இடிக்க முயன்ற உறவினர்களை பெண்கள் தடுத்து நிறுத்த முயன்ற சம்பவத்தின் காட்சிகள் தான் இது. பெண்கள் மீது தாக்குதல் நடத்தி வீட்டை சுத்தியலால் இடித்து தள்ளிய கும்பல் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? திருவாரூர் மாவட்டம் சண்டாநல்லூர் அருகே உள்ள காவாலி கிராமத்தைச் சேர்ந்தவர் 65 வயதான பாப்பம்மாள். கடந்த 50 வருடங்களாக இதே கிராமத்தில் உள்ள பூர்வீக வீட்டில் வசித்து வருகிறார். 3 ஆண்டுகளுக்கு முன்பு கணவர் உயிரிழக்க சிதிலமடைந்த பழைய ஓட்டு வீட்டை இடித்து அந்த இடத்தில் புதிதாக சிறிய வீடு கட்டுவதற்காக பாப்பம்மாள் முயன்றுள்ளார். அப்போது மூதாட்டியின் கணவரான ரத்னசாமியின் அண்ணன் மகன் கண்ணன் சம்பந்தப்பட்ட இடம் தனது பெயரில் இருப்பதாக கூறி பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். இருதரப்பும் பலமுறை காவல் நிலையத்தில் சமரச தீர்வு காண முயன்ற போதும் உரிய முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் பாப்பம்மாள் புதிதாக வீடு கட்டி முடித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கண்ணன் 10க்கும் மேற்பட்ட நபர்களுடன் சென்று சுத்தியல் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் மூதாட்டியின் வீட்டை இடித்துள்ளார். அப்போது அதனை தடுக்க வந்த பாப்பம்மாள் மகள்கள் மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த பகீர் சம்பவத்தின் காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் தீயாய் பரவி உள்ளூரில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இரு தரப்பினரும் நன்னிலம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அடையாளம் தெரியாத 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து முக்கிய நபரான கண்ணனை கைது செய்தனர். அதேபோன்று மூதாட்டியின் மகள்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இருதரப்பு மோதல் குறித்து விசாரணை நீடித்து வரும் நிலையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் உறுதியளித்தனர். சொல்றாங்கன்னா உங்க அம்மா அடிச்சா நீங்க எதுக்கு போறீங்க? சரி, அம்மா அடிக்கிறப்ப எப்படி சார் ஒருத்தங்க பார்த்துக்கிட்டே நிற்பாங்களா சார்? யாருன்னா அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ என்னத்துக்கு நீங்கள் வரீங்க? சொத்துக்கு 50 வருஷத்துக்கு பிரித்து கொடுத்தாச்சுன்னு தெருக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார். காசு வாங்கினது கொண்டது எழுதி தான் சார் வாங்கலை எங்கள் அப்பா. பாக்கி எல்லாருக்குமே தெரியும் சார். நீங்கள் 50 வருஷமாக இருந்திருக்கீங்களே, நீங்கள் கட்டுங்கன்னு சொன்னாங்க சார். நாங்கள் அதுக்கப்புறம் தான் கட்ட ஆரம்பித்தோமே. ஒரு போலீஸ்காரங்க கட்டுங்கிறாங்க, ஒருத்தவங்க கட்டக்கூடாதுன்றாங்க. இப்படியே நாங்கள் கட்ட ஆரம்பித்தோன்னா கட்டின வீட்டை ஃபுல்லுமே நேற்று இடிச்சிட்டாங்க சார். ஃபுல்லுமே இடிச்சு தான் அடிதறி ஆளை கூப்பிட்டு வந்து ரவுடிங்க எல்லாருமே ரவுடிங்க சார். பிடிச்சி ஒரு பொண்ணை தரன்னு இழுத்து என்ன அநியாயம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் சார். சுத்திலியை வச்சு அடிச்சிருக்காங்க சார். என் மண்டையில் சுத்திலியாலே அடிச்சாப்புல சார். கையில் இந்த கை இங்கே பாருங்க, அந்த கையை அடி ஃபுல்லும் கையை அடி சுத்திலி அடி எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க சார். சொத்து பிரச்சனையில் ஆயுதங்களுடன் சென்று பெண்களை தாக்கி வீட்டை உடைத்த சம்பவம் திருவாரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.